إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار من أحدث في أمرنا هذا ما ليس فيه فهو رد புகழனைத்தும் இவ்வகையில் உலகில் எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்துக்கொண்டிருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஒருவனுக்கு குறிப்பாட்டுமாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து நபிமார்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபோதபீன்கள் நல்லறிவித்து சொன்ன இமாம்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இங்கே குடிமைக்கும் நம் அனைவர் மீதும் என்பன் நடவடிக்கை நம்பிக்கையை எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே தலைவர்களே சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்நாளை அளித்திருப்பதின் நோக்கமே நீ எவ்வளவுக்கும் ஐக்கும் அஹ்சனமலா உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்கள் வாழ்நாளை உங்களுக்கு நாம் அளித்திருக்கிறோம். இக்தரபத்தி ஸாஅ அந்த நேரம் நெருங்கிவிட்டது. ஒன் ஷக்கல் கமர் சந்திரன் பிளந்து விட்டது. எஹ்தரபலின் நாசி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிதூன் மனிதர்களுக்கு உண்டான அந்த நேரம் விசாரணை நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் மனிதர்கள் அதை புறக்கணித்து கவனமற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்ப சொன்னது? நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வசனத்தை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு அவ்வளவு அணிய போகுது, நாளை வச்சு அவ்வளவு அணிய போகுது. அல்லாஹ் என்ன சொல்றானா, அப்படி அசால்ட்டா நினைக்காதீங்க. என் தூதருக்கே தெரியாம நான் மறித்திருக்க காரணம் நான் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆனால் நிச்சயம் இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகும். ஏன்? குள்ளுமன் அலைகா ஃபான் எல்லாம் மரணம் சந்திக்கும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எதற்கு அஞ்சு மனுஷன் ஓடுறானோ அபயம் தேடி ஓடுற இடத்துல மரணம் அவனை அங்க பிடிக்கும். இங்க வந்த சேஃப்டி நீ நினைக்கிற அது உன் தப்பு கணக்கு. நீ எங்க வச்சு ஒன்னே பிடிக்கிறன்னா அதெல்லாம் என்னுடைய கணக்கு. இதான் உலக நம்ம யாத்திரை. இந்த மறுமையாளை பற்றி வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்து ஓதக்கூடிய வசனத்தை பார்த்தா கூட அந்த மர்மத்தை அல்லாஹ் கொண்டு வரலாம். மாலிகி யௌமித்தீன் நியாயத்துக்கு அதிபதி ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு அஞ்சி கொண்டு உலகத்துல வாழுங்க. சூரத்துல் பக்ராவை எடுத்து புரட்டி பார்த்தோம்னு சொன்னா நிறைய இடங்கள் வந்தாலும் ஆரம்பத்த வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வபில் ஆখিরাতিஹிம் யூகினூன் மறுமையை ஏனோதான் நீங்க நம்பக்கூடாது, உறுதியாக நம்ப வேண்டும். இருக்கிற சிறிய சூரா கருதப்படக்கூடிய சூரத்துல் கௌசர் அங்கேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் அதுக்கு முன்பாக இன்னா அத்தைனா கல் கௌசர் முஹம்மதே உமக்கு கௌசரை நாம் மறுமையில் வழங்குவோம். இப்படி திருமறை குர்ஆனை புரட்டி பார்க்கக்கூடிய பக்கம் எல்லாம் மறுமை நாளை பற்றி அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கை செய்யணும். அந்த நாளுக்கு வல்ல ரஹ்மான் பல பேர் வச்சு அல்லாஹ் கூப்பிடுறான். அந்த நாள், அந்த நேரம், உலகம் அழிவு நாள், பலி தீர்க்கப்படும் நாள், மறுமை நாள், ஆகிரத்து நாள், கியாமத்து நாள், யுக முடிவு நாள், ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி செய்யப்படாத நாள், பரிந்துரை பயன் தராத நாள், இவை பல விதத்தில் வல்ல ரஹ்மான் அந்த மறுமையை பற்றி திரும்ப திரும்ப அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துவிட்டு திரும்ப அல்லாஹ் அந்த விஷயத்துக்கு வருவான். இந்த உலகம்
அழிவை சந்திப்பதற்கு முன்பாக நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான அடையாளங்களை சொல்லியிருக்காங்க. நிறைய அடையாளங்கள் இருக்கு. அது ஒரு பக்கம். மறுமை நாளில் ஒவ்வொரு மனுடைய செயல்பாடுகள் அவங்க உலகத்தில் செய்த நன்மை தீமைகளை ரப்பல் ஆலமீன் எப்படி தரம் பிரிச்சு சொர்க்கத்தையும் தண்டனை வழங்க போறாங்கன்னு மெயின் சப்ஜெக்ட். நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகம் அழிவை சந்திக்கும் போது மொத்தம் 2 சூடு ஊதப்படும். ஒன்று இந்த உலகத்தை அழித்து சின்னாபின்னமாக்குவது. நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மெஹராஜ் பயணத்தை நான் பார்த்தேன். ஒரு மாணவர் அல்லாஹ் அவரை நியமித்திருக்கிறான். எதற்காக நியமித்திருக்கான்னு சொன்னா, எப்பொழுது இறைவன் புறத்திலிருந்து கட்டளை வரும்போது அந்த உலகத்தை அழிப்பதற்கு சூடு ஊதுன்னு சொல்லப்பட்டால் ஒரே ஒரு ஊதி வரும். ஏதோ 8 மணி 9 மணிக்கு மணிக்குள்ள ஊத சங்கு அந்த மாதிரி அல்ல. அந்த சூடு ஊதப்பட்டது என்று சொன்னால் இந்த உலகமே செய்யிருக்கு. நம்ம சொல்லலாம், உலகம் டோட்டலாக எல்லா மக்களும் செய்யிருப்பாரு. மா என்குருன இல்லா சைஹத்தன் வாஹிதா தஹூதுக்கும் அஹ்ம் யஹ்சிமூன் ஃபலா யஸ்தகியூன தௌசியத்தன் வலா இலா அக்லின் யர்ஜிஊன். அந்த சூடு ஊதப்பட்டு விட்டது என்று சொன்னால் தௌசியத்தன், நீங்கள் மரண சாசனம் எழுதி வைப்பதற்கோ, இனி என் மகனுக்கு இவ்வளவு சொத்து, இனி என் மகளுக்கு இவ்வளவு சொத்து, இனி என் மனைவிக்கு இவ்வளவு சொத்து, இனி அண்ணன் தம்பி இவ்வளவு சொத்து, அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது. வலா இலா அக்லின் யர்ஜிஊன், உங்கள் குடும்பத்தார் நீங்க திரும்பி சென்று விட்டு யாரா கொஞ்சம் அம்மா சொன்னாங்களா, நான் சில விஷயங்கள் சொல்றேன் குடும்பத்துக்கு, அப்பா என்ன மௌத்தாக்கல்ல, அது நடக்காது. மா எல்லுள்ள சைஹத்த வாஹிதா தஹூதுக்கும் அஹ்ம் யஹ்சிமூன். இந்த சூர் ஊதப்படும் போது எல்லாரும் மூச்சை விட எல்லா உயிரும் கைப்பற்றி விடுவோம். அதோட முடிஞ்சா இஸ்லாமுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் கொள்கை எது நிறுவப்பட்டிருக்குன்னு சொன்னா, மத்த மதரசா பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கும் போது கூட அல்லாஹ்வை நம்பணும், வானவரை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதத்தை நம்பணும், யௌமில் ஆகிர் மறுமையை நம்பணும். பச்சை குழந்தையிலிருந்து வல்லரகமான் பாரதா கூட சொல்றான். பச்சை குழந்தையிலிருந்து பாரதனை கூட்டினா நீனும் கரெக்டா நடக்கும், உன் பிள்ளை கரெக்டா இருக்கும், நீ 2 பேரும் தப்பு சொல்றதுக்கு போக முடியும். இதை நம்பாத ஒருத்தன் அல்லாஹ் இருக்கிற மத்தியில போறான்ல, இந்த 6 விஷயத்தை நான் ஒண்ணா நம்ப மாட்டேன், விதியும் சேர்த்து இதுல ஒன்றை மறுத்தா கூட உண்மை முஸ்லீம் நினைட்டான்ல, இதுல ஒன்றை மறுத்தா கூட இதை வல்லரகமான் சொல்லி எச்சரிக்கை செய்துவிட்டு, இப்ப அதோட சூடு ஊதப்பட்டு முடிஞ்சு விட்டது சொன்னால் உலகத்தை என்ன ஆட்ட பண்ணலாம்ல, அதெல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புறதும் இல்ல, ஒண்ணும் இல்ல, விசாரணை என்ன ஆட்ட பண்ணலாம். அதுக்கு தான் ரப்பு நான் செக்கு, உலகத்தை நீ வாழணும், இஷ்டத்துக்கு வாழ முடியாது, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம். சில பேர் நம்மளுக்கு முஸ்லீம்கள் அது எப்படி மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டோம். ஒருத்தர் கொண்டு 1 வருஷத்துக்கு நாங்கள் அடக்கம் பண்ணோம், அதே இடத்துல இன்னொரு அடக்கம் போனா ஒரு எலும்போட மிஞ்சல, இதை எப்படி கொண்டுட்டு வருவான்ல, அறிவாளத்தனை கேட்கிறான். அப்படி இதுக்கு என்ன பதிலடி எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? குல்லி யுகைஹல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா வஹுவதி குல்லி ஹல்கின் அலீம். முத உன்னை படைச்ச ரப்புக்கு, உதாரணம் ஒரு மனுஷனுக்கு வந்து 40 வயசு, நீ 42 வருஷமா நீ எங்க இருந்த? அந்தந்த வயசுக்குள்ள அவரை சிந்திச்சு போனாங்க. 2 வருஷம் போட்டு 50 60 70 80 ஒரு 2 வருஷத்துக்கு அப்படி போங்க முன்னாடி. அல்லாஹ் கேட்கிற மாதிரி சொல்றான், நீ 42 வருஷம் நீ எங்க இருந்த? எங்க இருந்த? எந்த மூலத்துல இருந்த? ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒன்றை உருவாக்கியவன். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப யஷாஉ லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். ஒன்றுமே இல்லாத ஒன்றை உன் தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கி உன்னை வடிவம் கொடுத்து உலகத்தை கொண்டு வந்த நீயா நானா? அல்லது அக்காவா அம்மாவா? யாருக்கு அந்த ரைட்ஸ், யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கு? அஸீஸுல் ஹகீம், மிகைத்தவன் ஞானம் மிக்கவனுடைய படைப்பு. ஞாபகம் வச்சுக்க, ஒன்றுமே இல்லாத உன்னை படைத்து உருவாக்கி கொண்டு வருவனுக்கு உன்னை பார்த்து விட்டு உலகத்தில் என்னென்ன ஆட்டம் போற அது நல்லபடி நடக்கான்னு சொல்லி பார்த்து கணக்கெடுத்துட்டு உன்னை அழித்து விட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதை காண முடியாதா? வல்லரகமான் சொல்றான், அன்தும் ஷத்துல் ஹல்கா மிஸ் ஸமாஉ மனாஹா. இதை கேள்வி கேட்கறிய, சிந்திச்சு கேள்வி கேட்கறிய. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அந்த ஷத்துல் ஹல்கா, உங்களை படைப்பது கஷ்டமா, மிஸ் ஸமாஉ மனாஹா, வானத்தை படைப்பது கஷ்டமா? சொல்லு பதில் இருக்கு, சொல்லு பதிலே. எப்படி அல்லாஹ் உருவாக்குவான், எப்படி கொண்டு வருவான்? என்ன கேள்வி கேட்கிற? வானத்தை பாத்தியா? خلق سبع سماوات طباقا, அடுக்கடுக்காக 7 வானங்களை படைத்த வல்ல ரஹ்மான். உன் பார்வை மீட்டி பாரு,
அங்க இருக்கிற கோள்களை பாரு, ஆய்வு பண்ணு. அல்லாஹ் படைத்த உலகம் எப்படி? கொசுவின் ரெக்கைக்கு கூட சமம் இல்லை. கொசுவின் ரெக்கை கூட சமம் இல்லாத ஒன்ற அந்த கொசு டோட்டல் உலகத்தையே கொசுவின் ரெக்கைக்கு சமம்னு சொல்ற ரப்பல் ஆலமீன். நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல அப்படி சொல்ல வர ரப்பல் ஆலமீன். டோட்டல் உலகமே கொசுவின் ரெக்கைக்கு சமம்னா அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு நீ அல்லது மாதிரி கேட்க ஒட்டுமொத்த மனித ஜின்களை பார்த்து உங்களை கொண்டு வர்றது கஷ்டமா? ரப்பல் சொல்றான் பல காதினான் சபிய பனானா எப்படி கொண்டு வர தெரியுமா? இது ஒருத்தன் ஏற்கனவே சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு கடவுள் இருக்கான ஆதாரம். மீண்டும் உயிர் கொடுத்து கொண்டு வருவோம் என்று சொல்லாமல் அந்த சத்திய பனானா உங்கள் விரல் நுனி ரேகை கூட மீட்டி கொண்டு வல்லமை கிடைத்திருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விரல் நுனி ரேகை கூட எப்படி மௌத்தா போய் இருந்துச்சோ அதை மீட்டி கொண்டு சக்தி ஆற்ற நமக்கு இருக்கு. இன்னமா அமுரு இதா அராத ஷையன் ஐயகுல குன் ஃபயகுன். அவன் ஒரு கட்டளை பிறப்பித்து ஆகு என்று சொல்லிவிட்டால் உடனே ஆகும். மரணித்தவன் அனைவரையும் எழுந்துவிடுங்கள் சொன்னால் எல்லாரும் எழுந்திருச்சுங்க. யார்கிட்ட பேசுற? வல்லரமான சவால் உலகத்துக்கு பார்த்தா நம்புவியா? அவனுடைய படைப்புகளை பார்த்து சிந்திக்க மாட்டியா? உன்னை நீயே சிந்திச்சு பாரு. உன் உடலை உன்னை எப்படி அதை சிந்தி மத்தவங்க படைப்பெல்லாம் அதெல்லாம் கூட இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆதாரம் கொட்டி வச்சிருக்கான். ஏற்கனவே உன்னை இருக்கிற ஆதாரம் கொட்டி வச்சிருக்கான். உன் உடலை முதல்ல நீ சிந்திச்சு பாரு. தலைமுடியிலிருந்து கால் பாதவை அது இன்ஷால்லா இன்னொரு தலைப்புல பார்க்கணும். இறைவனுடைய மனித படைப்பின் அதிசயங்கள் தலைப்பை தனியா பார்க்கணும். வல்லரமான் அழித்து விட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும். வனுஃபிக ஃபி ஸூர் ஃபஇதாஹும் மின் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன் காலு யா வைலனா மன் பஅதனா மின் மர்கதினா. எங்கள் அடக்கத்தலத்திலிருந்து உறக்கத்தில் நீங்கள் எழுப்பியது யார் என்று மனிதன் படப்படுத்தவனாக பயந்தவனாக அந்த மனிதனை எழுந்து கிளம்பி வருவான். என் மாணவர் என்ன சொல்றாரு? என்னுடைய படை, நான் ஒரு படை வச்சிருக்கேன். உன் உலகத்துல இருக்க படையெல்லாம் சுற்றி என் கிட்ட நிக்க முடியாது. நான் வச்சிருக்க படை ராம படை. அவர்களை அனுப்பி சொல்ல சொல்லுவேன். காலு மாவத்த ரஹ்மான், மக்களே அளவற்றவன வாக்குறுதி கொடுத்திருந்தானே இப்படி ஒரு நாள் வரும் என்று, அந்த நாள் தான் வாங்க. வசதக்கல் முர்சலூன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த நபிமார்களும் இப்படி ஒரு நாள் வரும், அல்லாஹ்வுக்கு பயந்துக்கங்க, இப்படி ஒரு நாள் வரும் அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லி அச்சப்பட்டு எச்சரிக்கை பண்ணார்களே, அந்த நாள் தான் இந்த நாள். வாங்க. இலா ரப்பிஹிம் யன்சிலூன், உங்களை விசாரிப்பதற்கு இறைவன் உங்களை அழைக்கிறான். வாங்கள் என்று வானவர் அழைப்பார். எந்த அளவுக்கு? யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா. ரூஹும் ரூஹ்னாலே ஜிப்ரீல் சத்த சொல்றாங்க. வல் மலாயிகத்து ஸஃபா, வானவர்களும் அணிவகுத்து நிற்பார்கள். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, வானவர்கள் அணிவகுத்து நிக்கும்போது வல்ல ரஹ்மான் இரு செலுத்த வருவான். அந்த நேரத்தை பற்றி ரப்பலான்னு சொல்றான். சாதாரண முதலமைச்சர் ஒரு நிதியமைச்சர் யாரோ ஒருத்தன் மனுஷன் வந்தா 7 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்பு, சிசிடிவி கேமரா, வாகனத்தை நிப்பாட்டு, இங்க மோப்பனாய் கொண்டு வா. யாரு? இவருக்கு. நம்ம ஓட்டு கொடுத்தது இவருக்கு. ஏன்? விஐபி இல்ல. நீ எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் சரி, நீ ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, நீ ஒட்டுமொத்த பிரதமரா இருந்தாலும் சரி, உலகத்தில் வாழ்ற நீ 50 பேர் உனக்கு என்கிட்ட மண்டிட்டு நிக்கணும். அந்த மாலிக்கு இந்த ஒட்டுமொத்த ஜனாதிபதி பிரதமர் 50 பேர் மண்டிட்டு ஒரு நாளைக்கு நிக்கிறவன்ட்ட அவன் வர்றான், நீதி செலுத்த வர்றானா? வல்லமை காட்டுவான்ல. வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, என்னுடைய ராணுவம் அணிவகுக்கும். வஜீக யௌமைதி பி ஜஹன்னம், நரக வாசலை திறந்தவர்கள் சொர்க்கத்தில் திறந்தவர்கள். பாரப்ப நல்லவர்களுக்கு கூடிய பரிசை பாரு. ஆட்டமோட்டில உனக்கு கொடுக்கக்கூடிய அடி மரண அடி போடுறப்பா. இந்த நேரத்தில் மனிதனை எழுப்பும் பொழுது மாணவர் சொல்லுவாங்க, வாங்கப்பா உங்களை விசாரிப்பாரு, இறைவன் கூப்பிடுறான். இதா சுல்சிலத்தில் அந்த சில்சாலகா, இந்த பூமி பேரதிர்ச்சியா குலுக்கப்படும் போது, வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலகா, இந்த பூமிக்கு புதையங்களை வெளியே கொண்ட சுமையில தள்ளும் பொழுது, வகாலல் இன்சானு மாலகா, மனிதன் கேட்பான் அந்த பூமிக்கு என்னாச்சு? யௌமைதின் துஹதீசு அஸ்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா, இந்த நாளில் இப்படி நாங்கள் பேரதிர்ச்சியா குலுக்கப்பட வேண்டிய இறைவனை செய்தி அறிவித்தான். ஏன் அப்படி உறக்கத்தலத்திலிருந்து இறைவன் உங்களை எழுப்பி வெளியே கொண்டு வரான் தெரியுமா? யௌமைதி யஸ்தருன் நாசு அஷ்தாத்தல் யுர்அமாலஹும், உங்கள் செயல்களை நீங்கள் கண்டுகொள்வதற்காக. அப்ப இந்த காரியம் செய்யறப்பா ஹராம்பா போங்க, ரொம்ப சொல்ல எங்களுக்கு தெரியும் போங்க. அப்பா மது இருந்தாதப்பா, அப்பா விபச்சாரம் பண்ணாதப்பா, வட்டி வாங்காதப்பா, அல்லாஹ்க்கு இணை வைக்காதப்பா, எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இந்த பேசின வாயி, இந்த பேசின வாயி கொண்டு வரும்.
உன் செயல் உலகத்தை செஞ்சில, இப்ப நீ கண்டுகொள்ள பாரு. வா வா, நீ எவ்வளவு மார்க் வாங்கினா உன் லட்சணத்தை நீனே பாரு. அதுதான் வல்லரவன் என்ன சொல்றான், யௌமி யஸ்துருனா அஷ்தாத லியோ அஹ்மாலஹும், உன் செயல்களை பார்க்க போகிறீங்க. வா, ஒன்றாம் நிப்பாட்டு போது அனைவரும் வருவார்கள். கோடான கோடி மக்கள் அனைவரும் நின்று கொண்டு இருக்கும் பொழுது வல்ல ரஹ்மான் புறத்தில் அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பான். வம்தாசுலியோ ஐவன் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே நல்லவர்களை விட்டு இந்த நாளிலே தனியாக பிரிந்து நில்லுங்கள். தொழாதவன் தொழுதவனோடு சேர்ந்து நிற்பதற்கு இந்த நாளிலே எந்த விதமான யோக்கியதையோ அருளை ஒதுங்கினார். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நல்லறியான் தனி, அல்லாஹ்வுக்கு இணை வைச்சல் அயோக்கியன் தனி. ஒதுங்கினார். நபிமார்கள் தனியா போங்க, சித்திகீன்கள் தனியா போங்க, சுஹதாக்கள் தனியா போங்க, சாலிஹீன்கள் தனியா போங்க, காஃபிர் போற தனியா, முனாஃபிக் போற தனியா, தரம் குறிப்பான் ரப்பல் ஆலமீன். வா, சொல்லிவிட்டு வல்ல ரஹ்மான் போன கடுமையான வார்த்தை. அவன் அரியாசன் கமல் விடுவான் சவால். யௌம யகூலு நாது ஷுரக்காய் அல்லதீன, எனக்கு உலகத்தை இணை வைத்து வணங்குகிற கடவுள் என்று கல்லு மண்ணு கல்ல குதிரை மரம் செடி கொடி சூரிய சந்திரன் கூப்பிடா. சூரத்துல் கௌஃபர் படிங்க, போல ஆடிட்டு அந்த ஆண்டவரே யாரு முஸ்லிம் பார்த்துட்டு, இந்த ஆண்டவரே கூப்பிடல, கூப்பிட ஆண்டவர்னா யௌம யகூலு நாது ஷுரக்காய் அல்லதீன, வேறு வழி இல்லாமல் பதறி போய் அழைப்பார்கள். ஸஅம்தும் ஃபதஅஹும், வேறு வழி இல்லாமல் அழைப்பார்கள். உலகத்துல நம்ம நரம்ப கூட்டம் வாங்கல, மொய்தீன் ஆண்டவரே சாவுல் பேசற ஏறுடு பேசற வருவார்கள். அல்லாஹ் நம்ம தான் சொல்றான், வருவார்கள். பலம் யஸ்தஜிபுலஹும், கவனிப்பார்கள், உங்களுக்கு எந்த பதிலும் அளிக்க மாட்டார்கள். வஜஅல்னா பைனஹும் மௌபிகா இத்த வரலதின துபிவு மினல்லதின தபவு வரவுல் அதாப் வதகத்தத் பில் அஸ்பாப், யாரை இந்த உலகத்தில் இருந்து அழைத்தார்கள் ஒரு சக்தி இருக்கிறது என்று அவர்கள் கைகளை விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள். இறைவா, இந்த முட்டாள்கள் செய்ததற்கு எங்களுக்கு சம்பந்தம் அல்ல, எங்க உயிரை நீ கைப்பற்றியதற்கு பின்பாக உலகத்தில் என்ன நடந்தது என்று அறியாதவர் இருந்தாங்களா, எங்களை பிடிச்சிடாத ரஹ்மானே என்று கைவிட்டு விடுவார்கள். கைவிட்டு அவன் நிலைமை என்ன? உன் நிலைமை என்னப்பா? ரப்பு கேட்கிறான், அந்த ஆண்டவர் இந்த கூப்பிடல, சூரியன் வணங்கல, சந்திரன் வணங்கல, என் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தூதருடைய படிப்பு நான் கொடுக்கல, என் தூதர் முகமது சொல்லல, லட்சக்கணக்கான தூதரை பற்றி நான் சொல்லல, நீ இதெல்லாம் வந்து சாம்பிளா குர்ஆன்ல வந்து ரத்ன சுருக்கமா சொன்னேன், எதையும் படிக்கல, சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. இப்படி நிலையில கூட்டிட்டு வரும்போது அல்லாஹ் தரம் பிரித்த உடனே யார் எதை வணங்கினார்களோ அவர்கள் பின்னாடி தூக்கி நடக்கப்பட்டது வீசுவாங்க. யார் எதை வணங்கினோ பின்னாடி காப்பாத்துன்னு சொன்னீங்க. யாரை வணங்கினீர்களோ அவர் என்ன ஒன்னே காப்பாற்றுவது. வணங்கப்பட்டவர்கள் தன்னைத்தானே மறுமையில் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? யார ஒன்னே காப்பாற்றுறது? தன்னைத்தானே இப்ப காப்பாற்றிக்க முடியுமா? அந்த ஆண்டு இந்த ஆண்டு கூப்பிடல, அந்த ஆண்டவர் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியுமா? ஏன் தூதர்களை உயிரை கையில பிடிச்சிருப்பா? அப்ப ஆண்டவர் அவர் மனுஷன் நல்லதே சொல்றாங்க. என்னால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்களே அல்லாஹ்ட்ட பேச வாய் திறக்க மாட்டார்கள். மந்தல்லதி யஷ்பஹு இன்தஹு இல்லா பிஇذنه, யாருக்கு அவன் அனுமதி கொடுத்தானோ அவர்தான் வாய் திறந்து பேச முடியும். வத்தரநாச சுக்காரா வமாவுமி சுக்காரா, எல்லா மனிதனும் போதை அடிச்சவன் மனுஷன் இருப்பான், வாய் திறந்து பேச முடியாது. லியோமின் தஸ்கசு பில் அப்சார், வல்ல ரஹ்மான் அரசை பார்த்து ஒவ்வொரு மனிதனை பார்த்து நிலகுத்தி நிற்கிறார். அல்லாஹ் இப்படியே பார்க்கவே அப்படி நிலகுத்தி சுண்டா அப்படி பார்க்கிறது. விசாரணை அழைப்பாங்கவான், அழைக்கும் பொழுது நீண்ட நெடியது, அதுல ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் கூறாங்க வாழ வந்து நிற்பான். வந்துட்டு இறைவன்கிட்ட மனுஷன் பேசுறான் பாருங்க, இறைவா செஞ்சிட்டோம் தப்பு, அல்லாஹ் ரசூல் உலகத்துல சொன்னாங்க, போட்ட விட்டுட்டோம், இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம், இப்ப அல்லாஹ்ட்ட ஒரு பிட்ட போடுவோம். யார்கிட்ட? மனுஷன்கிட்ட ஒரு பிட்ட போற மாதிரி இறைவன்கிட்ட நம்ம ஒரு பிட்ட போடுவோம். வருமா? இறைவன் கேட்பான் கேள்வி. இறைவன் கேட்பதுமா என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் இந்த நாளிலே எனக்கு எதிராக எந்த சாட்சியும் அல்லாஹ் கொண்டு வந்துறாரு. உலகத்துல நல்லவர்களுக்கு எதிராக அயோக்கிய சாட்சி சொல்லி நல்லவர்கள் கூட்டு வேறு போயிடுவாங்க. இந்த உலகத்துல அயோக்கியம் தப்பிச்சிடலாம். உலகத்துல இது நீதி. எவ்வளவு பெரிய சர்ச்சா இருந்தாலும் மனுஷன் தானே. என்னுடைய இப்படி எப்படி தெரிஞ்சா, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, உனக்கு கண்காணிச்சுட்டதுல வா. அப்ப அல்லாஹ்ட்ட பேசணும். அல்லாஹ் சொன்னான், அப்படியா இப்போ உனக்கு எதிராக எந்த சாட்சியும் வந்துடக்கூடாது, அதான் ஆசைப்படுறேன். ஆமா அல்லாஹ் இவர் பேசுறாரு. அல்லாஹ்ட்ட யாரு? படைக்கப்பட்டவன், ஒண்ணுமில்லாம வந்தவன், ஒரு அற்ப இந்திரியத்துல உருவாக்க இவன் பேசுறான் இறைவன்ட்ட, எனக்கு எல்லாம் எதிர் சாட்சியாக வந்துடக்கூடாதுல்ல, ஒரு வகுத்தரை பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல. அப்படியா வா, உன் ஆசைப்படியே ஒரு விசாரிக்கிறேன் வந்து நில்லுமா.
அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், வாய்க்கு சீல் வைக்கப்படும். வதகல்லிமுனா ஐதீஹிம், கைகளுக்கு உத்தரவிடுவோம். யா அல்லாஹ், இந்த நாளிலே இந்த இடத்துல இவர் பணத்தை கடவுளுக்கு பாக்கெட்ல சொல்லிட்டு போயிட்டான். யா அல்லாஹ், செல்போனை வச்சுட்டு நைட் 12 மணி 1 மணி எதை நீ பார்க்க கூடாது சொன்னியோ அப்படியே ஆட்காட்டி வர டக்கு டக்கு இந்த சீன் எப்படி இருக்கு அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு வந்தான். வதஷ்ஹது அர்ஜுலுக்கு பிமா கானு யக்ஸிபூன், யா அல்லாஹ், இந்த கால்கள் நீ கொடுத்த கால், நீ எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னியோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் போனான். வசமூகும், காது கூத்தறோம். யா அல்லாஹ், நீ எதை கேட்க கூடாதுன்னு சொன்னியோ பக்கத்து வீட்டு வந்த ஒட்டு கேட்கறதே குழப்பா வச்சிருந்தான். அடுத்து என்ன பேச ஒட்டு கேட்க வச்சிருந்தாங்களா. அபுசாருகும், எதை பார்க்க கூடாது அல்லாஹ் சொன்னியோ யா அல்லாஹ் அதை மீண்டும் மீண்டும் பார்த்தான். வஜுலுதுகும், தோள்கள் பேசும். யா அல்லாஹ், இவன் இப்படிப்பட்ட கேடுகெட்ட காரியத்தை செய்தான் என்று அனைத்தும் பேசி அல்லாஹ் வாயில சீக்கிரம். இப்ப என்ன சொல்றாரு? உனக்கு எதிர் சாட்சி வரணும்னு சொன்னீல, உன் விருப்பம் போயிட்டு நம்ம கேட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல போற? அவன் சொல்லுவான், யாவையத்தனா மாலிஹாதில் கிதாப், வல்லரமன் சொல்றான், உனக்கு எவ்வளவு மார்க் போனா நீயே பாரு, ஏட்ட படி. என் மாணவர்கள் நியமிச்சிருந்தல, ஏட்ட படி, உனக்கு எவ்வளவு மார்க் போனா பாரு. அவன் சொல்லி போடுமா, யாவையத்தனா மாலிஹாதில் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன நேர்ந்தது? லா யுஹாதிரு சஹீரத்தம் வலா கபீரத்தன் இல்ல அஹ்சாஹா, நான் செய்த சிறியவை முதற்கொண்டு பெரியவர்களை ஒன்றுமுறை நாம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறே. வா வஜதுமா அமிலு ஹாலிரா, இப்ப நீ செய்த செயலை கண்டுபிடிக்கிறாயா? உலகத்துல ஆணவம் பேசுறா, பிட்டப்படுத்திய, இப்ப நீ செஞ்ச செயலுக்கு நீ சொத்த போய் நரகம் போவியா? நரகம் போய் வந்துருச்சு. அப்ப வல்லரஹ்மான் சொல்லிட்டு வசனத்தை படிக்கிறான், வலா யுதுலமு ரப்புக அஹதா, எந்த மனிதனுக்கு அல்லாஹ் அநீதி பண்ணல, யாருக்கு அநீதி பண்ண, உன் தலையில நீயே மண்ணாரி போடுற. பயோம இதில்லா யுஸ்வல் வன் நம்பி இன்சும் அலாஜான், அந்த நாளில் எந்த மனிதனுக்கு விசாரிக்க தேவையே இருக்காது. ஏன்? வாய்க்கு சில்லு வச்சுக்கிறோம். நான் படைக்கப்பட்ட உறுப்புகள் அனைத்தும் பேசும். கண்ணு பேசு, காது பேசு, தோல் பேசு, காது பேசு, விரல் பேசு, எல்லாம் பேசிவிட்டு இப்ப என்ன சொல்ல போற? அப்ப அவன் சொல்லுவானா, அந்த உறுப்புகளை பார்த்து, அந்த உறுப்புகளை தான் உடம்புல ஊட்டி கொண்டிருக்கிற உறுப்புகளை பார்த்து சொல்லுவானா, இந்த நாளில் எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லிவிட்டீர்கள் என்ற உறுப்பை பார்த்து பேசும்போது, காலு அன்தகனல்லாஹு அல்லதி வன்தக குல்ல ஷைஇன், அந்த உறுப்புகளுக்கு நாம் உத்தரவிடுவோம். அந்த உறுப்பு அவனுக்கு எதிராக பேசும். எந்த வல்ல ரஹ்மான் ஒவ்வொரு பொருளையும் பேச வைத்தானோ அவன் தான் எங்களை பேச வச்சான்டா. குர்ஆனுடைய வசனம். அன்தகல்லாஹு அல்லதி வன்தக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் எவன் பேச வச்சானோ அவன் தான் எங்களை பேச வச்சான். ஓ, உறுப்புகள் பேசுவது. அப்ப நரகம் கன்ஃபார்ம் ஆன உடனே சொல்லி புலம்பு, யாலை தக கானத்தில் காலியா, மௌத்தாப்பை என்னை மண்ணுக்குள்ள வச்சாங்களே, அந்த மண்ணோட மண்ணா நான் போயிருக்க கூடாதா? மா அண்ணா அண்ணி மாலியா, காசு பணம் திமுக உலகத்துல ஆட்ட போட்டனே, இந்த காசை விட்டு போச்சே. ஹலக்க அண்ணி சுல்தானியா, ஆட்சி பவர் திமுக என்று உட்கார்ந்தனே, என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று சொல்லி புலம்பும் போது, ஹுதுஹு ஃபஹல்லு, அவனை பிடியுங்கள், சும்ம ஜஹிம சல்லு, நரகத்தை நோக்கி விலங்கி இழுத்துச் செல்லுங்கள். முடிஞ்சு போச்சு. யௌம இது என்ற தக்கது இன்சான் அண்ணால இருக்கிறான். எங்கடா அவன் எப்படா புலம்புற? ரப்புலான் கடுமையான வார்த்தை. எப்ப புலம்புற? நாவனவர்கள் கிளம்பு, இலா ஜஹன்னம சுமரா, நரகத்தை நோக்கி அவனை ஓட்டுங்கள் என்று சொல்லும் போது, இப்படி பல பேர் ஓட்டி மாணவர்கள் கிளம்புறார். அட்டி பூசியோடப்பட்டு வெளுத்தும் போது நரகத்தை நோக்கி போவார்கள். கண்ணீர் கதறிமாங்க. பல கிலோமீட்டர் தூரத்தில் நரகத்துடைய பேரிரைச்சல் இங்கே கேட்போம். பல பேர் நரகம் இருக்கும். குற்றாலம் போறோம், குற்றால அருவி நெருங்கிட்டோம். அந்த குற்றால அருவியுடைய ஓசை காதல் வரை இனிமையா இருக்கு. குற்றாலம் வந்து குளிக்க போறோம். நரகம் குற்றவாளிகளுக்கு ஈதி கலக்கும். தக்காத்து தமையசு மினல் கைல் குல்லமா உல்கிய ஃபீஹா மௌஜுன் சாலம் கஸ்னத்துவா, நரகத்துறைக்கு வாங்க அடித்து இழுத்து கொண்டு செய்யும் பொழுது நரகம் பேரிரைச்சலா போடும். இதா சமியுலகா ஷஹீக வஹிய தஹூர், அந்த நரகத்தின் ஓசையை இந்த குற்றவாளி கேட்பார்கள். மூர்ச்சையாகி இங்கே விழுந்துருவாங்க. நரகத்தை தூக்கி போடல, நரகம் போற பேரிரைச்சல் கேட்டு மயக்கம் போட்டு இங்கே விழுந்துருவான். ஆனா அல்லாஹ் விட மாட்டான், அடிச்சு ஓட்டு. சர்வசாதாரண மட்டி வாங்கல, சர்வசாதாரண சாராயத்தை குடிச்சுல, கொஞ்சம் அல்லாஹ் பையன் ஒரு பெண்ணை கசஞ்சி வரதட்சணை வாங்கல, என்ன ஹராம் வேலை பார்த்த. அப்ப என் பயம் வந்துச்சா? என் வசனம் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? என் தூருடைய பொறுமை இருந்துச்சா? வந்து நீ எப்படி இருந்த பார்த்து. கடைசியில் நரகத்தின் விளிம்பில் நிற்கும் போது அங்கேதான் கிளைமேக்ஸா இருக்கு.
ஏற்கனவே மயக்கம் போட்டு அடி உதல் போட்டு மாணவர்கள் இழுத்துட்டு போறாங்க. நரகத்துல தூக்கி கடைசி விளிம்புக்கு கொண்டு வரும்போது வல்லரமான ஆண்டவன் சத்தவமா அப்படிலாம் அவலம் அம்மிருக்குமா எத்தனை எப்படா வந்து அழுகிற? நீ படிப்பிலே பெறக்கூடிய அளவுக்கு வாழ்நாளை உனக்கு நான் அளித்தனா இல்லையா? 60 வயசு 70 வயசு 80 வயசு 40 வயசு எப்பயோ படிப்பிலே பெறக்கூடிய வாழ்நாள் கொடுத்தனா எத்தனை பயன் கேட்ட? என் குரான் என்னுடைய வசனத்தை படி நீ பாத்தியா? என் வேதத்தை படிச்சியா? தூதுடைய பொன்மொழி படிச்சியா? படிக்கல. ஓ வல்லரமான் சொல்ற அப்படியே மாணவர்கள் செவியேற்றி விட்டு நரகத்தை தூக்கி போடும்போது அவலம் யாழ்த்திக்கும் நதி அதே பதில மாணவர்கள் இந்த குற்றாலத்தை சொல்லுவாங்க. ஏப்பா இந்த நாள் கத்திரிகளை போட முடியல, உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்க வேண்டிய தூதர்கள் வரவில்லையா? ஹாதிகி ஜஹன்னம் உள்ளத்தை குண்டும் கத்திவோம். எந்த நரகத்தை பொய் என்று உலகத்தில் சொன்னீர்களோ அந்த நரகம் தான் இந்த நரகம். வாங்க தூக்கி நரகத்துல வீசப்படும் அந்த நேரத்துல வானவர் சொல்லுவாங்க அவலம் யாழ்த்திக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை யாரும் வரலையா? காலுபலா கத்திச்சான நதியுன். ஆமானவர்களே தூதர்கள் வந்தார்கள். ஃபகல்லப்னா அவர்களை பொய்ப்பித்தோம். வகுல்லா மனஸல்லல்லாஹு மின் ஷைஇன் அல்லாஹ்வின் புறத்தில் எங்களுக்கு எந்த செய்தி வர என்ற ஆணவத்தில் இருந்தோம். இன்குந்து ஃபில் அலாலில் கபீர் அவர்களே வலிகள் என்று சொன்ன யாரே? இறை தூதர்களே. ஃபதுகு ஃபமாலில் ஆலிமின மின் நஸீர். அப்படியா உங்களுக்கு இறுதி முடிவு நரகப்படுவே நான் வாங்கப்பான்னு சொல்லி தள்ளும்போது அந்த நரகத்தை சும்மா பிடிச்சு அடிச்சு தள்ளி விடுறது இல்லை. வல்லரமா எவ்வளவு கேவலப்பட்டு எல்லாம் தூக்கி போடுறாங்க. கடைசி நரகத்தை தூக்கி போன வானவர் எப்படி தூக்கி போடுவாங்க தெரியுமா? எவ்வளவு முஜ்ரிமூன பி சீமாகும் ஃபயுஹது பி நவாசி வல் அக்தாம். முன்னெற்றி ரோமத்தையும் அடிப்பால் பிடிச்சு தூக்கி வீசுவாங்க. சூரத்துல் அர்ரஹ்மான் ரப்பலான் சொல்றாங்க. எவ்வளவு முஜ்ரிமூன பி சீமாகும் ஃபயுஹது பி நவாசி முன்னெற்றி வல் அக்தாம் கால் அடிப்பாதம் தூக்கி வீசுறது கேவலத்தின் உச்சம். இது உனக்கு தேவையா? சிந்திக்க மாட்டியா? அஃபலா யத்ததப்பருல் குர்ஆன். இந்த குர்ஆனை படிக்க மாட்டே, சிந்திக்க மாட்டே, விளங்க மாட்டீங்களா? வலவு கான மின் இன்தி ஹைரில்லா. இது அல்லாஹ்வின் வேதம் வந்திருக்கும் என்று சொன்னால் லா வஜதிகி இக்திலாஃபன் கஸீரா. ஏராளமான முரண்பாடு இந்த வேதத்துல பார்த்திருக்கீங்க. ஆனா ஒரு முரண்பாடை காட்ட பார்ப்போம். உலகத்துல சவால்கள் பேசணும்ல, சிந்திச்சியா? எங்க வரதட்சணை நாங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்றாங்க சொல்லட்டு போயினா எங்க ரசூலா சொல்லிருக்காங்க, ரசூலா சொல்லி போட்டு காத்து ஒத்துருமா? என்ன ஆயிச்சவடா இருக்கு? என்ன ஆயிச்சவடா இருக்கு? எங்க மது இருந்தப்படாதீங்க, எல்லா பாவத்துக்கும் ஆணி வருங்க அப்படிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இதா கீழ அபித்தக்குல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள் என்று ஒரு நல்லடியான சொல்லும் பொழுது அஹதத்து வல் இஸ்ஸத்து பிஇஸ்மி அவனுடைய ஆணவம் பாவத்தில் மேலும் அழுத்துகிறது. பஹஸ்புது ஜஹன்னம் உனக்கு நரகமே போதும்டா போற. மார்க்க மனுஷன் சொன்னானே கேட்டியா? உனக்கு சொல் புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல, போ. இதுதான் உனக்கு நிலைமை என்று வல்லரஹ்மான் இந்த இணை வைப்பாக மட்டுமல்ல, முஸ்லீமா பிறந்தாலும் பாவம் செய்தால் ஒழுங்கு முறையில் அல்லாஹ் தௌபா செஞ்சு மீடுவோம். யௌமைனி அல்லாஹ் சொல்றான் இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமா பாவம் மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ள இருக்கேன். வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷா வெட்கக்கேடான அருவருக்கத்தக்க பாவத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் அவள் அலமு அன்புசலும் உங்களுக்கு நீங்களே அநீதியுள்ள பாவத்தை செய்திருந்தாலும் ரக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபிரு லிதுனுபிக்கும் அல்லாஹ் நிச்சயமா பாவத்தை மன்னிப்பு தேடு. இப்ப கேளு. இப்ப பாக்குறோம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பள்ளி நிரம்பி விடுது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவோட போயிட்டா அல்லாஹ் கவனிக்க மாட்டான், அவ்வளவுதானே. 5 குட்டி இங்க பாரு, அந்த வர்றாள் தான். மத்தவனா ஐ ஆம் வெரி பிஸி மேன். பிஸி மேனா இல்லைங்க அப்பா ரப்பனா உனக்கு கெடு உனக்கு. அப்போ வந்து வசமா மாட்டும் போது உன் டைம் ஓவர் பண்ணி பிஸின்னு சொன்னீல, இப்போ உன் டைம் ஓவர் கிளம்புனா அப்ப நின்று குழம்பு எந்த பிரயோஜனம் இல்லை. இதைத்தான் வல்லரஹ்மான் பாவம் செய்யக்கூடியவருக்கும் முனாஃபிக்களுக்கும் காஃபிர்களுக்கும் கடுமையாக எச்சரிக்கையா சொல்லி அல்லாஹ் நூற்றாண்டு சொல்லி முடிக்கணும்னு சொல்லி கொண்டு முதல்ல சகோதரர்களே, வல்லரஹ்மான் திருமறை குர்ஆனில் நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த வசனத்தை சொல்லாமல் ரசூலா உரை ஆரம்பிக்க மாட்டாங்க. என்ன உரை? ஒரு நேரத்துல ரசூல்லா மதீனாவுல பள்ளியில் அமர்ந்திருக்காங்க. கிழிந்த ஆடை, தலை பரட்டை, ஒரு கூட்டம் வந்து அப்படியே பக்கீர்ஷா மாதிரி வர்றாங்க உள்ளது. அவர்களை பார்த்தோம் ரசூலா கோபம் முகமா சிவந்து போச்சு. இப்படி வந்து நீங்க அரபர ஆடை, கிழிஞ்ச ஆடையே சரியான ஆடை இல்லை, அப்படியே வந்து உள்ள நுழைகிறாங்க.
2 வசனத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து போறாங்க மக்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வ கலக மின்ஹா ஸௌஜஹா, அவரிலிருந்து அவர் துணையை படைத்தார். வ பத்த மின்ஹுமா, இருவரில் இருந்து ரிஜாலன் கதீரன் வ நிஸா, நிறைய ஆண்களை பெண்கள் அல்லாஹ் பல்கி பெருகி செய்திருக்கானே. இப்படி உங்க சகோதரர் வந்து நிக்கிறாங்க பஞ்ச பிரதேசல சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்த வசனத்தை எடுத்து போறாங்க. வல் தன்லுர் நஃப்ஸும் மா நிகழ்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த மறுமை வாழ்க்கைக்காக என்ன தயாரிப்பு செய்யணும்னு சிந்தித்து பார்க்கட்டும். இந்த 2 வசனத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து போட்டேன். சஹாபாக்கள் விரைந்து போய் அவங்க வீட்டில் என்னென்ன இருக்க கொண்டாந்து பள்ளிவாசலை போட்டு நிரப்பினார்கள். பெரும் குவியலாக குவிந்தது. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பங்கிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. வந்தவங்க அந்த கூட்டத்தாரிட்ட சஹாபாக்கள் பங்கிட்டு கொடுக்குறாங்க. அவங்க மூட்டையா கட்டிட்டு வெளியே போகுது. ரசூலுல்லாஹ் முகம் அப்படியே அந்த கோபத்தில் இருந்தது அப்படியே அன்பா சிவந்து அந்த நல்ல நிலைமைக்கு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கும்சிமி சிரிச்சாருன்னு ஹதீஸ்ல வரும். இது ஏன் இந்த இடத்துல சொல்றாங்கன்னா, உலகத்தில் நம்பரும் அயோக்கியர், ரத்த வெறிப்பிச்ச காட்டு முன்னாடி உச்சகத்தில் அயோக்கியர்கள் இந்த யூத அயோக்கியர்கள். நேற்று நடந்த ஒரு சம்பவம். இவன் டொனால்ட் ட்ரம்ப் இல்லையா, இவன் இன்னும் மக்கள் ஒண்ணு புரிஞ்சதுக்கு ஒட்டுமொத்த நாடுகள், அதிகமான நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு வேணும்னு குரல் கொடுத்து வாக்கெடுப்பு நடத்தியாச்சு. மெஜாரிட்டி இங்க ஜெயிச்சிருக்கு. இவ்வளவு இருந்தும் நேற்று என்ன பண்ணா, ஆயுதத்தை ஏற்றுமதி பண்றான். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை அனுப்புறான். அந்த விமானப்படையில ஆயுதத்தை ஏற்றிக்கிட்டு விமானத்தை எடுன்னு சொல்லும்போது 2 விமான ஓட்டிகள், அந்த பைலட்டுகள், நாங்க விமானத்தை எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டார்? பெஞ்சமின் நெதன்யாஹு பண்றது சினோசைட், இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் எத்தனை நாளைக்கு பொறுத்து போகுது? டொனால்ட் ட்ரம்ப் விட்டுவாங்க பார்த்தா 2 பேரும் சேர்ந்து மக்களை கொத்தா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொலைக்கு நாங்கள் துருதுலையா போக மாட்டோம் சொன்ன உடனே அவனுக்கு அந்த 2 பேருக்கு மேலதிகாரம் இருப்பாங்க. அவன் தகவல் கொடுத்து, டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு தகவல் கொடுத்து 2 விமானிகளை கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்கான். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். என்ன நெஞ்சல் இருக்கும். கடற்கரையில ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க, அங்க போறாங்க. அந்த பெண்களும் சிறுவர்கள் என்ன நினைக்காம, ஆண்கள் எப்படி குடிப்பாங்க, கண்ணு முன்னாடி புள்ள சார்ந்து. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னா நமக்கு சக்தி கிடையாது, நமக்கு அந்த கிடையாது. ஒரே ஒரு கோரிக்கை வளர மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுடைய எந்த திரையும் கிடையாது. நம்ம அனைவரும் ஏதோ சும்மாவோட கேட்டுட்டு போன மட்டும் இருந்தாங்க. ஒவ்வொரு சஜிதாவுடையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை பண்ணி, இறைவா நீ பார்த்துக்க, இன்ன பரிச ரப்பிக ஷதீத், விட்டுக்கிட்டே இருப்பேன். விட்டு ஜெயின் வச்சுக்க ஒரு குட்டி, அவ்வளவுதான். வல்ல ரஹ்மான் குட்டி மிக கடுமையானதான். நம்ம அவன்கிட்ட கோரிக்கையை வைத்து அந்த சகோதரர் சொல்லியிருக்காங்க. வல்ல ரஹ்மான் சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், உன் முஸ்லீமா நம்பிக்கை அல்லாஹ் ரசூலை ஏற்று அனைத்தும் உன் அண்ணன் தம்பிங்கிறான். அவ்வளவு உன் கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பி இல்லை. அல்லாஹ் ரசூலை யார் ஏற்றுக்கான் அவங்க பேர் உன் அண்ணன் தம்பி. நீ என்ன செஞ்சாலே அல்லாஹ் நம்மளை கேட்பான். நீ குறைந்தபட்சம் என்ன பண்ண, நமக்கு சக்தி இல்லை. வல்லரகம் அவனுக்கு அறிந்தவன் தான், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா உனக்கு கேட்டிய, உன் மனைவி மக்கள் கேட்டிய, உன் அத்தா அம்மா கேட்டிய, ஏன் பாதிக்கப்பட்டு பிரார்த்தனை செஞ்சியா? நாளைக்கு அல்லாஹ் கொஸ்டின் வச்சான் என்ன பதில் சொல்லுவோம்? உன் கண்மனை கொத்து மௌத்தா பண்ணல, உன்னை நல்லா வச்சிருந்தல, நீ என்ன பண்றப்ப என்னப்பா செஞ்சானு நல்லா கேட்டானா? அதனால ஒவ்வொரு சஜிதாவையும் அல்லாஹ் ரஹ்மானே அந்த அயோக்கியம் நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்க ரஹ்மானே. அமெரிக்கா இருக்கிற ஆட்டத்தையும் ஆடிட்டு இருக்கான். அல்லாஹ் உன் பிடி இறக்கு, நீ பிடிச்சாக்கா உலகத்துல உன்னை எதிர்த்து கேட்கிற எவனு கிடையாது. இன்னொரு நாள் அடிச்சா கூட இவன் தேவை பண்ணிக்காமா. நீ பிடிச்சினா வல்ல ரஹ்மான் எழுத்திருக்க உலகத்துல யார் ஒரு ஆளு? பல் எதுவும் நாதியா ஓ சபையோட அலைடா ஜனத்து ஒரு ஜப்பானியா, என் நரகத்தின் காவலை நான் கூப்பிடுறேன். போட்டு பார்ப்போமா? ரப்புல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அப்ப அம்மாட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வைத்து வல்ல ரஹ்மான் நம்முடைய சகோதர செயல் பாலஸ்தீன மக்களை அவர்களை பாதுகாத்து உலகில் மிகப்பெரிய சிறந்த நாளில் ஒன்றாக வல்லரகம் பாலஸ்தீனத்தை ஆக்கி அந்த மக்கள் அனைவரும் சகோதர அனைவரும் வல்ல ரஹ்மான் யாராக மூத்தான அனைத்து மக்களின் பாவங்களை வல்ல ரஹ்மான் மன்னித்து கூடிய மக்களுக்கு வல்ல ரஹ்மான் பாதுகாப்பை கண்ணியத்தை வழங்கி உலகில் தலை சிறந்த நாடுகளாக பாலஸ்தீனத்தை வல்ல ரஹ்மான் உருவாக்கி அந்த மக்களை பாதுகாத்து அருள் வேண்டும் என்று என் கேட்டுக்கொண்டு உரை நிறைவு செய்தேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.